சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. வந்ததுமே கதிர தான் அரெஸ்ட் பண்றாங்க. சார் இவனை அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. அவனை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ரகுராம் பட்டும் படாம பேசிடுறாங்க. மாமா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு கதிர் அவங்களுக்காக வரைக்கும் போராடி சொல்லி பார்க்கறாங்க. யாரும் கேட்குற மாதிரி இல்லை. எல்லாரும் அமைதியா நின்னுக்கிறாங்க. ஜானகி மாயா 2 பேர் மட்டும் பதறாங்க. ஐயோ கதிர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களே பாருங்க எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜானகி கெஞ்சறாங்க. யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. மாமா நான் எதுவுமே பண்ணலைன்னுக்கிட்டே வராங்க. டே வாடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாரும் கதிரை இழுத்துக்கிட்டு போறாங்க. பெருமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் லாயரை பார்த்து கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மாயா தானா யோசிச்சுட்டே இருக்காங்க. கார்த்திக் சார் ஒரு வேளை நம்மளை வரவழைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாரா? கண்டிப்பா கதிர்க்கு இதுக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. தானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கதிர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சார் சத்தியமா கார்த்திக் எங்க போனா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சாருங்கிறாங்க. டேய் நியாயமா கேட்கும்போது உண்மையை சொல்லிடு, இல்ல தொலைச்சிடுவேன் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க. சார் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியமெல்லாம் பண்றாங்க கதிர். இவன் நியாயமா கேட்டா சொல்ல மாட்டான், கொண்டு லாக்கப்ல தள்ளுங்கய்யா, அதுக்கப்புறம் தான் இவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கப்ல தள்ளிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கதிர்கிட்ட விசாரிக்கிறாங்க. டேய் சொல்லுடா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி நீ கார்த்தியா அடிச்சிருக்க, அடிச்சது மட்டும் இல்லாம கொன்னு புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்க. இப்ப கார்த்தியை காணோம், என்னடா பண்ணன சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். அது மட்டும் இல்லாம அவர் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு நீ திருட்டுத்தனமா தாலியை கட்டி நீ உன் பொண்டாட்டி ஆக்கிட்ட, அதெல்லாம் கூட உன்னோட பிரச்சனை. இப்ப கார்த்தியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நீ இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். சார் அதுக்கப்புறமா நான் அமைதியா தான் போய்கிட்டு இருந்தேன், அவன் தான் வந்து வம்பிழுத்தாங்கிறாங்க. அப்படி என்ன வம்பிழுத்தான் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி தனாவை பத்தி தப்பா பேசினதை இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டா தனாவோட பேரு தான் கெட்டு போயிடும். இப்போதைக்கு இதை பத்தி எதுவுமே வாய் திறக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க கதிர். சார் அது பர்சனல், என்னால வெளியே சொல்ல முடியாதுங்கிறாங்க. டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னடா பர்சனல், என்னங்கிறது உண்மையை சொல்ல போறியா இல்ல நாங்க நினைச்ச மாதிரியே அவனை கொன்னு புதைச்சிட்டியான்னு கேக்குறாங்க. சார் அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கதிர் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறியா, இவனையெல்லாம் இப்படி நியாயமா கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான், போட்டு அடிங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கான்ஸ்டபிள் 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாயா வக்கீலோட வர்றாங்க. வந்து பார்க்கும்போது அங்கே கதிரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா மாயா ஓடி போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நிற்கிறாங்க. சார் இப்போ எதுக்கு சார் கதிரை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு மாயா கேட்குறாங்க. ஏன் அதான் கார்த்தியை காணோம்னா கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, என்னங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறானே, அடிக்காம என்ன செய்யறதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார் அதான் கதிர்க்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான்ல, தெரியாததை எப்படி தெரியும்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு கேட்குறாங்க மாயா. 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தியை துரத்தி அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான், நிறைய பேர் பார்த்த சாட்சி இருக்குதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அதுக்காக காணோம்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படி தான் அடிப்பீங்களா அப்படின்னு வக்கீல் கேட்குறாங்க. சார் எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் இவனை அடிச்சதுக்காகவே நான் ஹியூமன் ரைட்ஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்கள் பேரில் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. என்னம்மா சும்மா வந்து மிரட்டுறியா? ஏன் ஹியூமன் ரைட்ஸும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, ஏன் எங்களுக்கு இல்லையா? கார்த்தியை காணாங்கிறதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற ரைட்ஸ் இல்லையா என்ன அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அந்த பக்கமாகவே சாதகமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட வக்கீல் கேட்குறாங்க, என்ன சார் இவங்க பேரில் நீங்கள் சந்தேகம் தான் பட்டிருக்கீங்க, அதுக்காக அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் இப்போவே ஜாமீன் வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாங்க வக்கீல். நான் ஜாமீன் வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்கள் அந்த கதிர் மேலே கை வைக்கக்கூடாது, அதே மாரி கை வச்சிங்க நான் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வக்கீல் மிரட்டுறாங்க. மாயா ஜாமீன் ஆர்டரோட வரலாம், வாங்க போகலாம் அப்படின்னு வக்கீல் மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாக வந்து உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மாயா கதிர்கிட்ட சொல்லிட்டு வக்கீலை வந்து பார்க்குறாங்க. சீக்கிரமாக வெளியில் வரதுக்கான வழியில் கிடைச்சிருமான்னு கேட்குறாங்க. கிடைச்சிரும், கோர்ட்டுக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும், அதை நீங்கள் ரெடி பண்ணிருங்கன்னு சொல்கிறாங்க வக்கீல். சார் அவ்வளோ ஆகுமாங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து போகிறாங்க. யோசிக்கிறாங்க மாயா, ஐயோ இவ்வளோ பணத்துக்கு நம்ம என்ன செய்யறது, சரி பெரியமா கிட்ட பேசி பார்க்கலான்னு வராங்க மாயா. புவனேஸ்வரியும் பசுபதியும் ரகுராம் வீட்டுக்கு வந்ததும் ரகுராம சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க புவனேஸ்வரி. எல்லாரும் வெளியில வந்து பார்த்துட்டு, என்ன புவனேஸ்வரி எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிறேன்னு கேட்குறாங்க பாட்டி. ஏன் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. என்ன நடந்தது நிதானமா சொல்லுன்னு கேட்குறாங்க பாட்டி. எங்க வீட்டு பையனை காணா, நீங்க தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. ஏ புவனேஸ்வரி உங்க வீட்டு பையனை நாங்க என்ன பண்ணியிருக்க போறோம்னு கேட்குறாங்க பாட்டி. ஆமா கதிரை வச்சு எப்படி திட்டம் போட்டு தனா கழுத்துல தாலி கட்டினீங்களோ அதே மாதிரி தான் இப்போ கார்த்தியும் நீங்க ஏதோ திட்டம் போட்டு என்னமோ பண்ணிட்டீங்க. இப்போ எங்க வீட்டு பையனை காணா, எங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது, நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, கதிரையும் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்க கதிரை போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்துக்கோங்கன்னு பார்வதி சொல்றாங்க. ஆமா நியாயப்படி மொத்த குடும்பத்து பேர்லேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். புவனேஸ்வரி நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத, கதிருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கான், உனக்கு கதிர் பேர்ல சந்தேகம் இருந்தா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, இங்க வந்து சத்தம் போடாதுன்னு சொல்றாங்க ரகுராம். ரகுராம் உன்னோட பேச்சு வேணா இந்த ஊர் நம்மள, ஆனா நான் நம்ப மாட்டேன், என்னைய நம்ப வச்சு எல்லாருமா சேர்ந்து கழுத்து அறுத்தவங்க தானே நீங்க. கார்த்தியை என் பையன் மாதிரி வளர்த்த இப்ப அவனை காணோம், உங்க பேர்ல தான் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாங்க அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு மொத்த குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க பசுபதி. அண்ணே பாத்தீங்களா, அவன் செஞ்ச தப்புக்கு வீடேறி வந்து நம்மளை எல்லாத்தையும் மிரட்டிட்டு போறாங்க, ஏதோ சின்ன பையனாச்சேன்னு பார்த்தா இவன் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கிறாங்க பார்வதி.
ஏதோ சொந்தக்கார பையனாச்சேன்னு நம்ம வீட்டில் வளர்த்தோணும், நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுனா அந்த பையனை என்ன பண்ணனானே தெரியலையேங்கிறாங்க பாட்டி. ஏமா ஒருவேளை அந்த கார்த்தி இவன் கொண்டு கீது போட்டிருப்பானான்னு கேட்குறாங்க பத்மா. அப்படி ஒருவேளை ஏதாவது செஞ்சிருந்தானா அவன் ஆயுஷ்க்கும் ஜெயிலில் தான் கிடக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க பத்மா. தனாவுக்கு இப்போ தான் கதிர் அப்படி செஞ்சிருக்க மாட்டானேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மாயா அங்கே வர்றாங்க, ஜானகியை போய் பார்க்குறாங்க. ஜானகி அழுதுகிட்டு நிற்கிறாங்க. பெரியமா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், புவனேஸ்வரியும் பசுபதியும் இங்கே வந்து கார்த்தியை காணான்னு மிரட்டிட்டு போகிறாங்க. கார்த்திக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் பசுபதியும் அந்த கார்த்திக் ஒரு அப்பா தானே, அவரோட பையனுக்கு என்னாச்சோன்னு பதறத்தானே செய்யும். அவர் பையனுக்கு என்னாச்சுங்கிறது தெரிஞ்சா அவர் மனசும் கஷ்டப்படத்தானே செய்யுமாயா. பெரியமா அவங்க நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் கார்த்தியை ஏவி விட்டு நம்ம குடும்பத்தையே பழிவாங்க நினச்சதே அவங்க 2 பேரும் தான். அவங்கள நினச்சலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க பெரியமான்னு மாயா சொல்கிறாங்க. இல்லை மாயா, என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனையில் கதிர் தான் மாட்டியிருக்கான். நான் போய் உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடுறேங்கிறாங்க ஜானகி. இங்கே பாருங்க பெரியமா, கார்த்தியை காணான்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2வது நம்ம கதிரை வந்து சந்தேக பேரில் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கதிர் கார்த்தியை ஒன்றுமே பண்ணலேன்னு தெரிஞ்சதும் கதிரை விட்டுருவாங்க. நம்ம போய் கதிரை ஜாமீனில் எடுக்கணும்னா அதுக்கு 3 லட்சம் ரூபா செலவாகும் பெரியமா. ஓ அவ்வளோ செலவாகுமா, சரி வா வீட்டில் போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜானகி ஓடி வந்தது சிவராமன் கிட்ட கேட்குறாங்க. சிவா, கதிரை வெளியில் எடுக்கணும்னா 3 லட்சம் ரூபா செலவாகும்னு வக்கீல் சொல்லியிருக்காரு, அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக 3 லட்சம் ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க பத்மா. ஆமாம்மா, 3 லட்சம் ரூபாயெல்லாம் அவனுக்காக செலவு பண்ணி வெளியில் இன்னும் கூட்டிகிட்டு வர வேண்டாம், அவன் உள்ளேயே கிடக்கட்டுங்கிறாங்க பார்வதி. பார்வதி என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் இந்த வீட்டு மருமக, அதுலேயும் தனாவோட புருஷன். எந்த தப்பும் செய்யாத கதிரை இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போய் அவன் லாக்கப்பில் இருக்கான். அவனை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணுங்கிறாங்க ஜானகி. ஏன் ஜானகி, அவன் எந்த தப்பும் பண்ணலேன்னு நீ என்ன பார்த்தியான்னு கேட்குறாங்க பாட்டி. அத்தை, அவன் அப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறாங்க ஜானகி. ஆமாம்மா, ஏதோ நேரில் இருந்து பார்த்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. கல்யாண மண்டபத்தில் திருட்டுத்தாலி கட்டினவனெல்லாம் நல்லவனான்னு கேட்குறாங்க பத்மா. அத்தை, முடிஞ்சு போனது எல்லாம் இப்போ எதுக்கு பேசுகிறீங்க? கதிரை முதல்ல ஜாமீனில் எடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கதிரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாயா. அவனெல்லாம் நல்லா அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க. பத்மா, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, இதில் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இருக்குங்கிறாங்க ஜானகி. சிவராமன் கதிர்க்காக சப்போர்ட் பண்ணி ரகுராம் கிட்ட பேசுகிறாங்க. அண்ணே, கதிரை ஜாமீனில் எடுத்துடலாம், அவன் தப்பு பண்ணானே தெரியல, தப்பு பண்ணாத பையன் ஏன் இப்படி தண்டனை அனுபவிக்க, நம்ம ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்புறம் எதுவாக இருந்தாலும் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு போகட்டுங்கிறாங்க சிவராமன். யாருக்காகவும் நம்ம ஏன் காசை செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க ரகுராம். அண்ணே, நீ கரெக்டாக சொன்ன, அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்து பேர்லேயே சந்தேகப்பட்டிருக்கா. இப்போ போய் கதிரை நம்ம ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவள் சொன்னதும் உண்மையாக போயிடுங்கிறாங்க பத்மா. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறாங்க ஜானகி. ரகுராம் அப்பவும் எதிரும் புதிரமா பேசுறாங்க. அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா, எல்லார் முதுகுலையும் பின்னாடி வந்து குத்துனவன். புவனேஸ்வரி சொன்ன மாதிரி அந்த கார்த்தியை ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, ஜாமீனில் எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பாகணுங்கிறாங்க ரகுராம். ஜானகி கண்ணீர் விட்டு கதறி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவன் நம்ம பொண்ணோட புருஷன், அவனுக்குன்னு நம்மளை விட்டு யாருங்க இருக்கான்னு கேட்குறாங்க ஜானகி. ரகுராம் கோவத்தில் எழுந்துட்டு, சிவா, இந்த வீட்டில இருந்து ஒரு ரூபா கூட போகக்கூடாது, சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து போறாங்க. அங்க இருந்த எல்லாருமே எனக்கு என்ன உனக்கு என்னங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஜானகி அழலுன்னு அழுகுறாங்க. யாருக்குமே அவன் பேர்ல அக்கறை இல்லை பாத்தியா, பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவன் வாழ்க்கையை பணையம் வச்சான், நான் பண்ணின கொலைக்கு அவனே அடி வாங்குறான்னு கேட்குறாங்க ஜானகி. பெருமா யாராவது கேட்டு போறாங்கிறாங்க மாயா. மாயா, நான் பண்ண கொலைக்கு அவனே அடி வாங்கணும், எப்படியாவது அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க ஜானகி. ஜானகியோட கழுத்துல இருக்கிற செயினை தொட்டு பார்த்துட்டு, இங்க வா மாயா, எப்படியும் கதிர் கூட்டிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெருமா இங்க எது கூட்டிட்டு வந்தீங்கன்னு மாயா கேட்கறாங்க. மஞ்சள் கயிறு வச்சிருக்காங்க ஜானகி. கதிர் எவ்வளவு நல்ல பையன், மஞ்சள் கயிற்றை தானே தனா கழுத்துல கட்டணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வெளியில தெரிஞ்சா அவளோட வாழ்க்கையே பாழாகும். ஆனா கதிர் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தனாவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கிறாங்க. மாயாவும் ஜானகியும் கதிர் செஞ்சதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. திரும்ப சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க ஜானகி. அம்மா தாயே, என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அது எனக்கு கூட, நான் தான் தப்பு பண்ணினேன், அதுக்கு பரிகாரமா நான் என்ன தண்டனை வேணாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல காதுல இருந்த நகையெல்லாம் கழட்டிட்டு இருக்கிறாங்க ஜானகி. கழுத்துல இருந்த தாலி செயினை கழட்டிட்டு மஞ்சள் கயிற்று கட்டிக்கிறாங்க ஜானகி. இந்த நகையெல்லாம் கொட்டிட்டு போய் அடமானம் வச்சு கதிரை வெளியில கொண்டு வரக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க ஜானகி. பணம் வேணும்னா எங்க அப்பாவை கேட்டா அனுப்பிட்டு போறாங்க, நம்ம அப்படி பாத்துக்கலாங்கிறாங்க. இல்லமாயா, உங்க அப்பா பணம் அனுப்புனது தெரிஞ்சா மறுபடியும் நம்ம குடும்பத்துல தேவையில்லாம பிரச்சனை வரும். பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, என்னோட தாலியை கொடுத்து அவ தாலியை காப்பாத்தின மாதிரி இருக்கட்டும், வா அடகு கடைக்கு போலான்னு கூட்டிட்டு போறாங்க ஜானகி. ஜானகி மாயா 2 பேரும் அடகு கடையில பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பத்மா பாத்துறாங்க. பத்மா பார்த்துட்டு உடனே வீட்டுல போய் சொல்லிடுறாங்க. வீட்டுல எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. ஜானகி அங்க இருந்து வராங்க. ஜானகியை பார்த்து, ஏ ஜானகி, கொஞ்சம் நெல்லு, தாலி செயினா அடகு வச்சிட்டியான்னு பாட்டி கேட்கறாங்க. ஆமாத்த அப்படின்னு சொல்றாங்க ஜானகி. ரகுராமோட கோவம் இன்னும் ஜானகி மேல அதிகமா உச்சத்துல இருக்கு. பத்மாவும் பார்வதியும் இதுதான் நல்ல சான்ஸ்னு நல்லா போட்டு கொடுக்குறாங்க. ஜானகி மாயா 2 பேருமே ரகுராமோட கோவத்துக்கு ஆளாயிட்டாங்க. கதிரை எப்படி காப்பாற்ற போறாங்க, இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.